ஆயத்தை ஓதியதான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் தருகின்ற படிப்பினை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நஃப்ஸுகளை, ஆத்மாக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களின் நஃப்ஸை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்லை, வஅஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தவர்களுடைய ஆத்மாக்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதிலிருந்து தெரியுமா? நாரா, நரகத்தினுடைய நெருப்பில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவி மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று முஃமின்களை விழித்தளித்து அல்லாஹ் தஆலா சொன்னானே, அந்த வசனம் இறங்கியதிலிருந்து நான் அழுகிறேன் என்கிறது மலை. அப்படியானால் பூமி அழுது, பூமியில தான் மழை இருக்குது. மழை பூமியில இருக்குதா, வானத்தில் இருக்குதா? பூமியில தானே மழை இருக்குது. அப்ப அந்த மழை அழுகிறது, அழுது அழுது பத்தி சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அதுல தொடர்ந்து சொல்றான், மோமின்களே, உங்கள் ஆத்மாவிலையும் உங்களுக்கு பிள்ளைங்க தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான், வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, அந்த நெருப்புக்கு விறகுகளாக மனிதர்களையும் கற்களையும் தான் நான் போட்டு எரிப்பேங்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த நரகத்தினுடைய நெருப்பிலே விறகுகளாக வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, மனிதர்களையும் கற்களையும் நான் விறகாக போட்டு எரிப்பேன் என்கிறானே. நானும் கல்லாக இருக்கிறேன், நான் நரகத்தில் அல்லாஹ் என்ன போட்டுறக்கூடாதுன்னு நான் அழுதேங்குதான். அப்படியானால் நரகத்தை குறித்த அச்சம் எந்த அளவிற்கு பிற படைப்புகளுக்கு இருக்கிறது என்று சொன்னால், சொர்க்கத்திற்கோ நரகத்திற்காகவோ படைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? மரணத்தின் பிடியில் மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய நிலை என்னவாகும்? அதனை யோசிக்க வேண்டாமா? அங்கே பூமி சொல்லுகிறது, நாளை அல்லாஹ் நரகத்துக்குன்னு ஒரு கூட்டத்தை படைக்க இருக்கிறானே, அதிலிருந்து அவன் நரகத்துக்கு சென்றால் அதனுடைய மூலப்படைப்பாக இருக்கக்கூடிய எனக்கும் அதிலிருந்து ஒரு பங்கு கிடைக்குமே. அதனால நான் உன்னிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்கிட்டேருந்து இப்போ இன்றைய நாளில் நீ மண் எடுத்துட்டு போவாத, என்னுடைய செய்தி அல்லாஹ்விடம் சொல்லுன்னு சொல்லிச்சான். இப்போ தரக்கஹா, அந்த மலக்கு மண்ணை எடுக்காம போயிட்டார். அந்த மலக்கு மண்ணை எடுக்காம போயிட்டார் ரப்பு கிட்ட. அந்த ஹதீது சொல்லுகிற செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வெறுங்கையோட போனா அல்லாஹ் கேட்கிறான், நான் உனக்கு கட்டளையிட்டேனா பூமிக்கு போய் மண் எடுத்துட்டு வர சொல்லி, நீ எடுத்துட்டு வராம வந்திருக்கிறிய, மா மனாக் அன் தஹுத மின்ஹா, அதிலிருந்து மா மனாக், அதிலிருந்து நீ எடுத்து வருவதை உன்னை தடுத்தது எது என்று கேட்டான். உன்னை மண் எடுத்துட்டு வர சொன்னா நீ எடுக்காம வந்திருக்கிற, உன்னை எடுக்க விடாமல் தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்டபோது அந்த மலக்கு சொன்னாங்களாம், சாலத்தினி பிக்கையா அல்லாஹ், அந்த பூமி உன்னுடைய பெயரை கொண்டு என்னிட்ட கேட்டது. அந்த பூமி உன்னுடைய பெயரை கொண்டு என்னிடத்திலே கேட்டது. எப்படி தெரியுமா கேட்டது? உன்னை அனுப்பிய ரப்பினை கொண்டே நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், இன்றைய நாளை எதையும் எடுத்து செல்லாத, நான் இப்படி எல்லாம் நான் பயப்படுறேன், என்ற நரகத்திலிருந்து எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன், இந்த செய்தி அல்லாஹ் கிட்ட போய் சொல்லிடு, எங்கிட்டேருந்து எடுக்காம, உன்னுடைய பெயரை சொன்னதுனால நான் எடுக்காம வந்துட்டேன், அந்த செய்தியை உன்னிடத்திலே சொல்வதற்காக நான் வந்து விட்டேன் ரப்பே. அல்லாஹு தஆலா அடுத்து ஒரு மலக்கு அனுப்புனானா, அடுத்து ஒரு மலக்கு அனுப்புனானா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை தொடர்ந்து சொல்லக்கூடிய இந்த செய்தியிலே ஒவ்வொரு மலக்கா அனுப்புறான் அல்லாஹு தஆலா. பூமியும் விடலை, வருகின்ற மலக்குகள் இடத்துலாம் அதே மாதிரியை சொல்லி அந்தந்த மலக்குகள் எல்லாம் திரும்பி போறாங்க. அப்படி திரும்பி போன போது அல்லாஹு தஆலா அதன் பிறகு ஒரு மலக்கை அல்லாஹு தஆலா அனுப்புறான். அதன் பிறகு அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை அனுப்புகிறான். அந்த மலக்கு வர்றாங்க. அந்த மலக்கு வந்து ஃபலம்மா ஹவாலி யஹுத, அதிலிருந்து பூமியிலிருந்து மண்ணை எடுப்பதற்காக குடிந்த போது காலத்தில் பூமி சொன்னதே, ஓ மலக்கே, அஸ்அலுக பில்லதி அர்சலக்,
அல்லாஹ் தஅஹுத மின்னில் யௌம ஷையா, நான் உன்னிடத்திலே உன்னை அனுப்பிய ரப்பின் மீது அவனுடைய திருநாமத்தை கொண்டே அவனை கொண்டே நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், இன்றைய நாளில் என்னிடம் இருந்து நீ எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று எல்லா செய்தியும் சொல்லுகிறது. அப்படி சொன்னபோது அந்த மலக்கவர்கள் பூமியை பார்த்து சொன்னார்களா, யா அல்லாஹ், பூமியே நீ சொன்னா நான் உனக்கு கட்டுப்படுவேன்னு நினைச்சிட்டியா? நீ சொன்னா நான் உனக்கு வழிபட்டுருவேன்னு நினைச்சிட்டியா? இன்னல்லதி அர்சலனி அஹக்கு பிதாஅத்தி மின்க், நிச்சயமாக என்ன உங்ககிட்ட அனுப்பினான் இல்லையா அந்த ரப்பு, உனக்கு நான் வழிபடுவதை விட அந்த ரப்புக்கு வழிபடுவதுதான் எனக்கு அஹக்கானது, மிக உறுதியானது, எனக்கு அதுதான் பாத்தியதையானது. நான் உனக்கு வழிபடுவனாக இல்லை, என்னை படைத்து என்னை அனுப்பி அந்த ரப்புக்கு வழிபடுவனாக நான் இருக்கிறேன். உனக்கு நான் வழிபடுவேன் என்று நினைத்து விட்டாயா? இல்லை, நான் உனக்கு வழிபடுவதை விட என்னை அனுப்பிய ரப்பிற்கு நான் வழிபடுவதுதான் எனக்கு அஹக்கானது, மிக உரித்தானது, மிக பாத்தியதையானது என்று அந்த மலக்கவர்கள் எடுத்து சென்றார்கள். பூமியினுடைய அனைத்து பாகங்களில் இருந்தும் எல்லா விதமான மணல்களில் இருந்தும் மண்ணில் இருந்தும் ஒன்று திரட்டப்பட்ட மண்ணை எடுத்து சென்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்ப அந்த மலக்கு எடுத்து சென்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். பல மலக்குமார்களும் சென்றார்கள். பூமி அங்கே முறையிட்ட போது, தன்னை முன்னிலைப்படுத்தி முறையிட்ட போது அந்த மலக்கு கட்டுப்பட்டு வந்துட்டாங்க. அப்படியானால் இந்த மாணவர் என்ன செய்யறான்னு சொன்னா, இல்லை, எவர் கேட்டாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நான் எதையுமே செயல்படுத்த மாட்டேன், யாருடைய கூக்குரலையும் நான் செவிமடுக்க மாட்டேன் என்கின்ற அந்த உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய செய்தினா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அந்த மண்ணிலிருந்து படைக்கக்கூடிய மனிதனுடைய ரூஹுகளை கைப்பற்றுவதற்கு நீங்கள் தான் சரியான ஆள் என்று அவர்களுக்கு மலக்குல் மௌத் என்கின்ற பட்டத்தையும் கொடுத்தார். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் யாரிடம் வந்தாவது ரூஹை பறிக்காமல் சென்று விடுவார்களா? மரணத்தின் பிடியில் மனிதன் இருக்கிறான், மரணத்தின் பிடியில் மனிதன் இருக்கிறான். மலக்குல் மௌத் அஜல் வந்து விட்டால் வந்துடுவாங்க. எந்த நிலையிலும் அவர்களிடம் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதுதானே யதார்த்தம். அப்படியான நிலையிலே மரணத்தை அல்லாஹ் நிறுத்தி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், நஹ்னு நாமதான் கத்தர்னா பைனக்குமுல் மௌத், நாமதான் உங்களுக்கு இடையில மௌத்தை நான் நிர்ணயம் செய்திருக்கிறேங்கிறான். நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், நாம தான் உங்களுக்கு இடையிலே நாம் மரணத்தை நிர்ணயம் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, ஒமா நஹ்னு பிமஸ்பூகீன், நாம முந்தக்கூடியவர்கள் என்றும் இல்லை, நான் எதை ஏற்படுத்தனா அது நடக்குங்கிறான், நான் எதை ஏற்படுத்தனா அது நடந்துருங்கிறான். ஆக மரணம் என்பது அதனுடைய பிடியில் தான் நானும் நீங்களும் மண்ணுலகத்தில் வாழுகின்ற அத்துணை பேரும் இருக்கிறோம். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் அதனை உணர்ந்திருக்கிறோம்? சகோதரர்களே, யோசிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த பூமியிலேருந்து போன மண்ணை கொண்டு தானே அல்லாஹ் தஆலா படைச்சான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. பெரிய செய்தி தான், நமக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படிலாம் படைச்சான், எல்லாம் நடந்தது, சொர்க்கத்தில் வாழ வச்சுட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டான். 2 பேரையும் சொர்க்கத்தில் குடியமர்த்திட்டான். 2 பேரும் சொர்க்கத்துக்குள்ள சோன வாழ்க்கையை வாழ்றாங்க. அல்லாஹ் கட்டளையிட்டான், ஒரு மரத்தின்பால் நெருங்க வேண்டாம் என்று. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹு தஆலா அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தவறை ஏற்படுத்த வைத்து அதனை புசிக்க வைத்து அதன் பயனாக அல்லாஹ் நிர்ணயம் செய்த பூமியினுடைய வாழ்க்கைக்கு மனிதனை கொண்டு வந்தார். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா தானே, நான் மனிதனை பூமியிலே எனது பிரதிநிதியாக ஆக்க இருக்கிறேன்னு தானே சொன்னான். சொர்க்கத்தில் நான் ஆக்க இருக்கிறேன்னு சொல்லலையே படைக்கிறதுக்கு முன்னாடி. எனவே இறைவனுடைய அந்த இராதத், அந்த நாட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த பூவுலக வாழ்க்கைக்கு மனிதன் முதலாக இறக்கப்படுறாங்க. மற்ற செய்தியெல்லாம் விட்டுடுவோம். இந்த தலைப்பின் அடிப்படையிலே நாம் பார்த்தால் பூமிக்கு அல்லாஹ் தஆலா அனுப்புறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும்.
இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆதமே பூமிக்கு போயிட வேண்டியதுதான், பூமிக்கு நான் நம்ம அனுப்புகிறேன், பூமியில் தான் இனிமேல் உனக்கு வாழ்க்கை. ஆனால் பூமியில் வாழ்க்கைன்னா மத்தாவுன் இலாஹி, பூமியில் நிரந்தரமாலாம் உமால வாழ முடியாது. அந்த பூமியினுடைய மதம், அதனுடைய சுகங்களை நீங்க நிரந்தரமாலாம் பெற முடியாது. அந்த அற்ப சுகமான அந்த துனியாவுடைய வாழ்க்கையில அதனுடைய சுகங்களை எல்லாம் நீங்க நிரந்தரமாலாம் பெற முடியாது. மத்தாவுன் இலாஹி, ஹீன் வரைக்கும் தான் அந்த சுகங்களை நீங்க அனுபவிக்க முடியும். ஹீனுன்னா மௌத்துன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஹீனுன்னா மௌத்துன்னு அர்த்தம். நீங்க மௌத்து வரைக்கும் தான் நீங்க துனியாவுடைய வாழ்க்கையினுடைய இன்பங்களை எல்லாம் பெற்று நீங்க துனியாவில் வாழ முடியும். நான் அல்லாஹ் தஆலா இப்போ ஆதம் இஸ்லாம் கேட்குறாங்க, மௌத்தான்னு கேட்குறாங்க. மௌத்தா, சொர்க்கத்தில் மௌத்தை பார்க்கையில் தானே. நாம் எத்தனை மௌத்தை பார்த்துருக்குறோம், மௌத்து எப்படி நடக்குன்னு பார்த்துருக்குறோம், மரணத்தின் பிடி எப்படி இருக்குன்னு தெரியும் நமக்கு. நாமளும் அந்த பிடியில் தான் இருக்கிறோம், நமக்கு தெரியுது. இப்போ முதல்ல நினைச்சு பாருங்களேன், அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், மௌத்து வரைக்கும் தான் நீங்க வாழ முடியும். மௌத்துன்னா என்ன ரப்பே? மௌத்துனா குறிப்பிட்ட நாளை பார்த்தா அதுக்கப்புறம் வாழ முடியாது, மௌத்தாயிடுவீங்க, எல்லாத்தையும் மௌத்தாயிடுவேன். அப்போ ஆதம் கேட்டாங்களாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்குறாங்க, ரப்பே இது எனக்கு மாத்திரமான்னு கேட்டாங்க. நீங்கள் நான் இங்கே துனியாவுக்கு உங்களை அனுப்புகிறேன், அங்கே நிரந்தரமான வாழ முடியாது, ஒரு ஹீன் வரைக்கும் தான், மௌத்து வரைக்கும் தான் வாழ முடியும் சொன்னால் அது எனக்கு மட்டுமானு கேட்டாங்க. இல்லை, உனக்கு மட்டும் உங்கள் சன்னதிகள் கியாமத்து வரையிலும் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அதுதான். நான் மரணத்தின் பிடியில் தான் மனிதனை நான் அனுப்புகிறேன். நான் அல்லாஹு தஆலா எல்லா கியாமத்து வரையிலும் வருகின்ற எல்லா மனிதர்களுக்கும் அதுதான். மரணம் வரைக்கும் தான் துனியாவில் வாழ முடியும் அப்படின்னு. அப்போ அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து விளங்கிட்டாங்க, மௌத்து வரைக்கும் தான் வாழ முடியும். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, ரப்பே மௌத்துன்னு ஒன்று இருக்குது, மௌத்து வரைக்கும் தான் வாழ முடியும்னு சொன்னால் என்னுடைய சன்னதிகளுக்கு அந்த உலக வாழ்க்கையில் என்ன பிரியம் இருக்கும்னு கேட்டாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு சுகம் இல்லைன்னு வைங்களேன், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டோம், ஒரு டாக்டரை பார்த்துட்டு இன்னொரு 10 நாள் தான் தாங்குன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கேட்குறமா இல்லையா? ஒரு 10 நாள் தான் தாங்குன்னு சொல்லிட்டா அதுவே அவருக்கு நரக வேதனையா இருக்குமா இல்லையா? அவருக்கு தெரிஞ்சிட்டா, தெரியாம இருந்தா பரவாயில்ல, அவருக்கு தெரிஞ்சிருச்சு நாம இன்னொரு 10 நாள் தான் இருப்போம்னு வாழ்வோம்னு தெரிஞ்சிட்டா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? எதிரியாவது ஒரு ஈடுபாடு வருமா? வராது தானே. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்களாம், ரப்பே மௌத்து வரைக்கும் தான் வாழ முடியும்னு சொன்ன அந்த வாழ்க்கையில எப்படி அப்ப என்னுடைய சன்னதிகளை எப்படி அந்த துனியால வாழ்வாங்க? அப்ப அல்லாஹ் சொன்னா, இல்லை அதுக்கு நான் 2 விஷயம் வச்சிருக்கிறேன், அதுக்கு நான் 2 விஷயங்கள் வந்திருக்கிறேன், 2 விஷயம் வச்சிருக்கிறேன். அந்த 2 போதும், அது மௌத்தையே நினைக்காம வாழ்ந்துருவாங்கன்னா. அந்த 2 போதும், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, துனியாவுடைய மோகத்திலேயே வாழ்ந்துருவாங்க. அந்த 2 விஷயம் வச்சிருக்கான்னா என்ன 2 விஷயம் ரப்பே? ஒன்றாவது, உமக்கு விரோதமாக இருந்த ஷைத்தான் இருக்கிறானா இல்லையா, அவனையும் தானே வெளியில் வீழ்த்தப்படுறேன். அந்த ஷைத்தான் உங்களுக்கு விரோதியாக தானே இருக்கிறான், உங்களுக்கும் உங்களுடைய கூட்டத்தாருக்கும் உங்களுடைய சன்னதிகளுக்கும். அவன் எதை செய்வான்னு சொன்னா, அந்த மனிதர்களுடைய இதயங்கள்ல மறதியை போட்டுருவான். நாம மௌத்தா போவோம்னு எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம்? இப்போ யாராவது நினைச்சிட்டு இருக்கிறோமா? அந்த மறதியா தானே இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்பப்போ ஷைத்தான் மறதியை போட்டுருவானா. மௌத்துங்கிறது யக்கீன் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்ப நாம மௌத்தை நினைச்சிட்டு இருக்கிறோமா? இல்லை தானே. மௌத்தை மறந்த மாதிரி தானே இருக்கிறோம். மௌத்தை மறந்து சாதாரணமாக இருக்கிறோம். நாளைக்கு நான் இதை செய்வேன், 4 நாள் கழிச்சு இதை செய்வேன், 40 நாள் கழிச்சு இதை செய்வேன், 1 வருஷம் கழிச்சு நான் இதை செய்வேன், 2 வருஷம் கழிச்சு இதை செய்வேன், எவ்வளோ பட்டியல் போட்டு உட்காந்துருக்கிறோம். மௌத்தை நினைச்சிட்டா இருக்கிறோம், மறந்து தானே இருக்கிறோம். மறதியை ஷைத்தான் போட்டுடுவான். நானா அல்லாஹ் தஆலா மௌத்து உறுதி தானே தெரியும், ஆனா நாம மௌத்தா போவோங்கிற அமைப்புல அவனுக்கு மறதியை ஷைத்தான் போட்டுக்கிட்டே இருப்பான். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது. யாருடைய வாழ்க்கையிலாவது நமக்கு மரணத்தின் சிந்தனை போறோம், வெளியில போறோம், மௌத்தா போயிடுவோம், அல்லது நம்ம ஹயாத்தோட திரும்பி வருவோமா? எத்தனை பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, சீதேவியான மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, நினைப்பவர்கள் இருக்காங்க. ஏன்னா
இன்பங்களை முறிக்கின்ற அந்த மரணத்தை யானி அல் மௌத், அந்த மரணத்தை நீங்க நினைவு கூறுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்களா இல்லையா? அதுல இருந்து சஹாபாக்கள் மரணத்தை நினைத்து நினைத்து வாழ்ந்த வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்லையே, சாதாரணமான வாழ்க்கை இல்லையே, கொஞ்சம் நெஞ்சமான வாழ்க்கையா? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு கபரை பார்த்தா தார தாரையா கண்ணீர் வடிப்பாங்களாம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு கபரை பார்த்துட்டா தார தாரையா கண்ணீர் வடிப்பாங்களாம். நமக்கு அப்படி வரவா செய்யுது? இல்லை தானே, இல்லை தானே. ஆக மரணத்தின் பிடியில் மனிதன் இருக்கிறான். ஆனால் ரப்பு தஆலா சொல்கிறான், மறதியை அவனுக்கு மனிதனுக்கு நான் ஏற்படுத்திடுவேன். அவன் மௌத்தே நடக்காத மாதிரி எல்லாம் லிஸ்ட் போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பான். நீங்க நினைக்கிற மாதிரி துனியா வெறுத்தெல்லாம் இருக்க மாட்டான். துனியாவுடைய விருப்பத்துக்கு என்னென்னலாம் செய்யணுங்கிறத அவ்வளோ பட்டியல் போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த மரணத்தை என்னுடைய மறதியை நான் உங்களுக்கு போட்டுருவேங்கிறான் அல்லாஹ் தஆலா. எவ்வளவு யதார்த்தமான உண்மை, எவ்வளவு யதார்த்தமான செய்தி அது. அப்ப இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொன்னானா, ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஏற்படுத்தப்படும். ஒரு மனிதனுக்கு ஒரு நம்பிக்கைன்னு சொன்னா நான் மௌத்தா போக மாட்டோங்கிற நம்பிக்கை இல்லை. எல்லாத்துக்குமே மௌத்தா போகணும்னு தெரியதானே செய்யும், மௌத்தா போகணும்னு தெரியதானே செய்யும். அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? இப்ப நாம மௌத்தா போக மாட்டோம் நம்பிக்கை. இப்ப நம்மளை யாராவது இப்ப மௌத்தா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா? இல்லை தானே, இல்லை தானே, சொல்லுங்களேன், இல்லை தானே. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றானா, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருவான். எந்த நம்பிக்கை? மௌத்துங்கிறது உறுதி தான், கன்ஃபார்ம் தான். ஆனா இப்ப நமக்கு மௌத்து வராது. நமக்கு இன்னும் எவ்வளவு வேலை இருக்குது, நமக்கு இன்னும் எவ்வளவு பொறுப்பு இருக்குது, நாம இன்னும் எவ்வளவு அனுபவிக்க வேண்டியது இருக்குது. எல்லா உணர்வுகளும் நீங்க நினைக்கிற மாதிரி ஆகமே துனியாவில் அவங்க வாழ மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த ரெண்டு விஷயம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க துனியால அழகா வாழுவாங்க, ஆனா ஹீன் வரைக்கும் தான் வாழ முடியும், மௌத்து வரைக்கும் தான் வாழ முடியும். மௌத்து தான் அவங்களுக்கு, மரணத்தின் பிடியில் தான் மனிதன் இருக்கிறான். அதுக்கான நேரம் வரும்போது நான் எடுத்துருவேங்கிறான் அல்லாஹ் தஆலா. அந்த அடிப்படையில் தான் அந்த மரணத்தினுடைய வாழ்க்கை நிலை அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது அழகா சொல்லுகிறானா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குலில்லா, நபியே நாயகமே நீங்க சொல்லுங்க, குலில்லா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யுஹீக்கும், அவன் தான் உங்களை ஹயாத்தாக்கி துன்யாவிலே உங்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறான். சும்மா யுமீத்துக்கும், பிறகு அவன் உங்களை மரணிக்கவும் அவன் தான் செய்கிறான். சும்மா எஜ்மவுக்கும் இலா யௌமில் கியாமா, பிறகு உங்களை எல்லாம் கியாமத்து நாள்ல ஒன்று திரட்டவும் செய்வார். லா ரைப ஃபீஹி, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்கிறான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இதெல்லாம் யதார்த்தம் தானே, இது எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்ப இதுல இருக்கிற யாருக்காவது தெரியாம இருக்குதா? அல்லாஹ் தான் நம்மளை ஹயாத்தாக்குறான், அல்லாஹ் தான் நம்மளை மௌத்தாக்குறான், அல்லாஹ் நமக்கு எஜமா சேகரிப்பான், கியாமத்தினால ஒன்று கூட்டுவான். இது தெரியாத எந்த மோமினும் இருக்க முடியுமா? எல்லா மோமினுக்கும் தெரியதானே செய்யும். அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ், அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு நானும் நீங்களும் நினைக்க தான் செய்யறோம். ஆனாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், என்றாலும் அதிகமான மனிதர்கள் அதை அறியாதவர்களாகவே இருக்கிறாங்க. அந்த உணர்வே அப்படி ஒரு உணர்வே அவங்களுக்கு இல்லைங்கிறான். அப்படி ஒரு உணர்வே இல்லாமலேயே துனியாவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த வாழ்க்கை முறைகள் இருக்கிறது அல்லவா, அது சாதாரணமானது இல்லை. அப்ப மரணத்தின் பிடியில் மனிதன் இருக்கிறான் என்று நாம் சிந்தனை செய்து பார்ப்போமேயானால், இப்போ வாங்க, அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் பூமிக்கு அனுப்பியாச்சு. பழைய நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரியுமா இல்லையா? பழிபொறுப்பு தேடியது, கொண்டது, வாழ்ந்தது, அமைப்பு இருந்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளைகளை பெற்றது, எல்லாம் நடந்ததா தெரியுமா இல்லையா? இப்போ துன்யால மனித வாழ்க்கையில முதல் மௌத்து நடக்குது. முதல் மௌத்து நடந்திருக்குமா இல்லையா? துன்யாவுடைய மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது மரணம் நடக்கிறது. யார் மௌத்தா போயிருப்பா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள்ல இருந்து ஒரு புள்ள மௌத்தா போகுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள்ல இருந்து ஒரு பிள்ளை மௌத்தாக போறாங்க, மரணத்தை அனுபவிக்கிறாங்க. இப்ப மரணத்தினுடைய செய்தியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கை துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை போய் சொல்றாங்க, யா ஹவ்வாவே கது மாத இப்னக்,
உம்முடைய மகனார் திட்டமாக மரணித்து விட்டார். உம்முடைய மகனார் திட்டமாக மரணித்து விட்டார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், மல் மௌத்துன்னு கேட்டாங்க. இப்போ யாராவது நம்மகிட்ட மௌத்தா போயிட்டான்னா மௌத்துன்னா என்ன நம்ம கேட்போமா? நமக்கெல்லாம் தெரிய தானே செய்யும், எல்லாத்துக்கும் தெரியும். முதல் மரணம், மனித வாழ்க்கையினுடைய முதல் மரணம் பூமியிலே நடக்குது. சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்களா இல்லையா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்? சொர்க்கத்தில் மரணம் இல்லையே, சொர்க்கத்தில் மரணத்தை பார்க்கையிலேயே, சொர்க்கத்தில் சிரமத்தை பார்க்கையிலேயே. சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை சுகந்தமான வாழ்க்கை அல்லவா? இந்த சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையிலே இருந்துட்டு இந்த மண்ணுலக வாழ்க்கைக்கு வந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, மல் மௌத். அருமை துறைவர் அவர்களே, ஆதம் அவர்களே, மௌத்துன்னா என்னான்னு கேட்டாங்களாம். மௌத்துன்னா என்னான்னு கேட்டாங்களாம். ஒரு தாயிடத்தில் ஒரு பிள்ளையினுடைய மரண செய்தியை சொன்னால், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரணம்னா என்னன்னு தெரியல. அப்போ இப்போ தெரிஞ்ச தாய்மார்ட்ட போய் உன் பிள்ளை மௌத்தா போயிட்டுன்னு சொன்னா எந்த தாயுடைய எதையுமா தாங்குமா? தாங்குமா? எந்த தாயோ எந்த தகப்பனோ நமக்கு பிறகு நம்ம பிள்ளையெல்லாம் மௌத்தா போகணும்னு தான் நினைப்பாங்க. எந்த தாயும் எந்த தன்னையும் தன்னுடைய பிள்ளை முதல்ல மௌத்தா போய் அதை நாம கொண்டு போய் அடக்கணுடைய யாராவது பிரியப்படவா செய்வாங்க? பிரியப்பட மாட்டாங்க தானே. அப்படியான நுழையிலே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இருந்துருந்தாங்க. மௌத்துன்னா என்னன்னு பார்க்கவே இல்லை, மௌத்துன்னா என்னன்னு தெரியாது. அப்போ அவங்க கேட்குறாங்களா, மல் மௌத், மௌத்துன்னா என்னான்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், மௌத்துன்னா என்னன்னா கேட்குறீங்க? லா யௌகுலு, இனிமே அவர் எதுவும் சாப்பிட மாட்டார். ஒலா யஷ்ரபு, இனிமே அவர் எதையுமே குடிக்க மாட்டார். ஒலா யக்கூமு, இனிமே அவர் எழுந்தும் உட்கார மாட்டார், எழுந்து நடக்கவும் மாட்டார். ஒலா யஃபாலு, இனிமே எதையுமே அவர் செய்யவும் மாட்டார். அப்படி சொன்ன ரன்னத்தில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே ஒப்பாரி வச்சு அழுதாங்களாம். ஒரு தாயுடைய உள்ளம் அதுதானே. தம் பிள்ளை ஒரு நாள் சாப்பிடாட்டா அந்த தாய் தாங்குமா? ஒரு மணி நேரம் சாப்பிட்ற வேண்டிய நேரத்தில் சாப்பிடாம இருந்தாலே எத்தனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும்னு யோசிப்பாங்க. என் பிள்ளை சாப்பிட இல்லையேன்னு பார்ப்பாங்களா இல்லையா? என் பிள்ளை குடிக்க இல்லையேன்னு யோசிப்பாங்களா இல்லையா? எந்த தாயுடைய இதயமாவது அந்த பிள்ளையின் மீது உண்டான கிருபை இல்லாமல் இருக்குமா? கிருபை இல்லாமல் இருக்குமா? தான் சாப்பிடாவிட்டாலும் தன் குழந்தைக்கு பசியார வைத்து வயிறாறுபவர்கள் தானே தாய்மார்கள். பெற்றோர்களுக்கான சீரிய பண்பு அதுதானே. அப்ப அந்த தாய் கிட்ட மௌத்துன்னா என்னானே தெரியாது. மௌத்துன்னா என்னான்னு கேட்ட போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இனிமே அவர் சாப்பிட மாட்டாரு, இனிமே உன் பிள்ளை குடிக்க மாட்டாரு, இனிமே உன் பிள்ளை எழுந்திருக்காது, இனிமே உன் பிள்ளை எதையுமே செய்யாது. ஒப்பாரி வச்சு அழுதாங்களாம். அது பெண்களுக்கே ஆன சுபாவம் தானே, அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு தானே. எந்த தாயுடைய இதயத்தால் தன்னுடைய பிள்ளை அப்படியெல்லாம் இனிமே சாப்பிடாது உயிரோடு இருக்காதுன்னா எந்த தாயாவது அழாம இருக்க முடியுமா? அழாம தவறு இல்லை, அழாம இருக்க முடியுமா? அழாம இருக்க முடியாது இல்லையா? முதல் மையத்தை நாம் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். மரணத்தின் பிடியில் மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய நிகழ்வுகள் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே அழுகிறாங்க. அழுத போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள் என்று செய்தி. ஆறுதல் பட அழைக்கிறன்னா ஏமா அழுகிற? அல்லாஹ்வுடைய நிர்ணயம் அதுதான். மௌத்துங்கிறது எல்லாருக்கும் உண்டுமா? முதல்ல நீ உன் பிள்ளை மௌத்தா போயின்னு நினைக்கிறியா? வாலா பனாத்திக்க வான வாந்தி ஓ பனிய, உன் பிள்ளை மௌத்தா போன பிள்ளைக்கு மாத்திரம் இல்லை மௌத்துங்கிறது. நீ அதுக்காக வேண்டிய அழுகிறாய், ஒப்பாரி வைக்கிறாய். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நிர்ணயம். அதனை சொல்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். உன்னுடைய பொம்பளை பிள்ளையும் மௌத்தா போக தான் போகுது, நானும் மௌத்தா போக தான் போறேன், அன்டி நீனும் மௌத்தா போக தான் போச்சுற, ஓ பனிய நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகளும் மௌத்தா தான் போக போறாங்க. அதை விட்டும் யாருமே பராவ் நீங்கியவர்களாக இல்லை, அதை விட்டு யாருமே நீங்கியவர்களாக இல்லை. காரணம் மரணம் என்பது அல்லாஹ்வால் மனித சமுதாயத்தினுடைய உதுனியாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையினுடைய முழுமை நிறைவாக மரணத்தை தான் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அலாதமான்னு சொன்னாங்களாம். எனவே மரணம் என்பதே நாம் சிந்திக்க தகுந்தது.
மரணத்தினுடைய பிடியில் மனிதன் இருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வு என்பது நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைய காலத்தில் சர்வசாதாரணமாக பார்க்குறோமா இல்லையா மௌத்தை? இன்றைய காலத்தில் சர்வசாதாரணமாக பார்க்குறோமா இல்லையா மௌத்தை? அப்போ மௌத்துங்கிறது எப்போ வரும்? சாதாரணமான விஷயம் இல்லையே, அது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ மௌத்தை குறித்த சிந்தனைகள் என்பது மரணத்தின் பிடியில் மனிதன் இருக்கிறான் என்பது யதார்த்தம். அது நிர்ணயிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதனுடைய தவணை வந்துவிட்டால் அதனுடைய முடிவும் வந்துவிடும். தவணை வந்துவிட்டால் அதனுடைய முடிவும் வந்துவிடும். செய்தினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு காட்டுப்பகுதியாக போறாங்க. செய்தினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு காட்டுப்பகுதியாக செல்கிறார்கள். செல்கிற போது அங்கே ஒரு வேடன் கன்னிகளை குத்தி வச்சிருக்கிறான், பறவைகளை பிடிப்பதற்காக வலையை விரிச்சு வச்சிருக்கிறான். அதுல ஏதாவது மாட்டாதாண்டு. வேட்டைக்கு போறவங்க அப்படித்தானே செய்வாங்க, வேட்டைக்கு போனவங்க அப்படித்தானே செய்வாங்க. அப்படியான ஒரு நிலையில அந்த காட்டில ஒரு வேடன் அப்படி கன்னிகளை குத்தி வச்சிருக்கிறான், வலையை விரிச்சு வச்சிருக்கான். அதை பார்க்கறான். கொஞ்சம் உயரமா பார்த்தா ஒரு பறவை பறந்துகிட்டே இருக்குது, அதையும் பார்க்கறான். ஒரு வேடங்க கண்ணியை குத்தி வச்சு வலையை விரிச்சு வச்சிருக்கிறான், உயரத்தில் ஒரு பறவை பறக்குது. ஆனா அந்த பறவையினுடைய பார்வை எப்படி தெரியுமா? சாதாரணமான பறவை இல்லை. அந்த பறவையினுடைய பார்வையினுடைய கூர்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த ஆற்றல் சாதாரணமானது இல்லை. பறவைகளுக்கு அல்லாஹ் அப்படித்தானே கொடுத்திருக்கிறான். அதையும் தீர்க்கமாக பார்க்கக்கூடிய எத்தனையோ பறவைகள்லாம் இருக்குது. மிக உயரத்திலே இருக்கக்கூடிய பறவைகள் பூமியில அதற்கான உணவாக சின்ன ஒரு வண்டோ ஒரு புழுவோ பூச்சியோ ஊர்ந்து போனாலும் அதுக்கு தெரியும். நம்ம பார்வையில என்ன பெரிய பார்வை? நம்ம பார்வையில பெரிய பார்வை ஒண்ணும் இல்லை. அந்த பறவைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த பார்வை இருக்குதா இல்லையா, அதனுடைய உணவு ஒரு பாறையிலேயோ ஒரு மண்ணிலோ ஒரு புழுவோ பூச்சியோ ஊர்ந்து போனா அது உயரத்தில் இருந்து அது பார்த்துரும், தனக்கான உணவை பார்த்துரும், அது இருக்குது அங்க போகுதுன்னு. அவ்வளவு கூர்மையான பார்வையை கொடுத்த அந்த பறவை அது பறந்துகிட்டே இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வேடன் விரித்த கண்ணியையும் வலையையும் பார்க்கிறார்கள், மேலே பறக்கின்ற பறவையும் பார்க்கிறார்கள். அந்த பறவை ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் பேசிச்சான், நபியுல்லா அவர்களே, அல்லாஹ் என்ன படைச்சிருக்கிறான், எவ்வளவு கூர்மையான பார்வையை தந்திருக்கிறான், அது அவனுக்கு இந்த வேடனுக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சான். அது அந்த வேடனுக்கு தெரியாது. நான் அவ்வளவு தொலைதூரத்தில் இருந்து என்னுடைய உணவை நான் பார்த்துருவேன், சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் நான் பார்த்துருவேன். அப்படி இருக்கிற பார்வை கூர்மையான என்ன பிடிக்கணும்னு இவன் வலைவரிச்சு வச்சா நானா போய் மாட்டுவேன். அந்த சின்ன பொருளை எனக்கு தெரியும் போது இந்த குத்தி வச்சுக்கிற கண்ணியும் வலையும் எனக்கு தெரியாதா, நானா போய் மாட்டுவேன்னு சொல்லிச்சான். நான் அவ்வளவு கூர்மையான பார்வைக்கு உரித்தானவனாக நான் இருக்கிறேன். ஆனால் இந்த வேடை என்ன பிடிக்கணும்னு சொல்லி கண்ணியை குத்தி வச்சு வலையை விரிச்சு வச்சு உட்கார்ந்துருக்கிறான்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிரித்து கொண்டே போய்விட்டாங்க. மாலை நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே வழியாக திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தா இந்த பறவை அந்த வலையில மாட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, காலையில போகும்போது என்ன பேச்சு பேசிச்சு, காலையில போகும்போது என்ன பேச்சு, என்னுடைய பார்வை என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன, என்னுடைய வல்லமை என்ன, அது தெரியாம விரிச்சு வச்சிருக்கிறான், நானா போய் மாட்டுவேன் எல்லாம் சொல்லிச்சே. இப்ப மாட்டிக்குதேன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், காலையில நீ என்னமோ சொன்னி இப்ப மாட்டிருக்கேன்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த பறவை சொல்லிச்சான், இதா ஜா அல் அஜலு அமியல் பசருன்னு சொல்லிச்சான். நபி இல்லை, அவங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லையே. அஜல் என்கின்ற தவணை வந்துட்டா எவ்வளவு புத்தி கூர்மையான ஆளா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பார்வை கூறியிருந்தாலும் சரிதான், கண்ணு தெரியாம போயிடும் தான். அல்லாஹ் தந்த பார்வை எனக்கு அவ்வளவு சரிதான். ஆனா அஜல் வந்துட்டா எந்த பவரும் அங்க வேலை செய்யாதுங்கிறது உங்களுக்கு தெரியதானே செய்யும். எனக்கான அஜல் அங்க இருக்குது, நான் மாட்டிக்கிட்டேன்னு. மரணத்தின் பிடியில் தானே மனிதன் இருக்கிறான் இல்லையா? எவ்வளவு பலசாலி, எவ்வளவு புத்திசாலி, நம்ம மரணத்தை தப்பிட முடியுமா? எல்லாம்
ஃபிட்னஸ் எல்லாம் செய்து பாடியை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன், நான் இன்னும் இத்தனை வருஷம் வாழ்ந்துருவேன். யார் சொல்லுவது? யாராலும் சொல்ல முடியும் இல்லையா? யாராலும் சொல்ல முடியும்? யாராலும் சொல்ல முடியுமா? நாம் யாராவது சோம் இல்லாமல் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினா அவங்க எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப லோ பல்ஸாக இருக்குது, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவங்களுடைய படிப்பு ஞானத்தில் அவங்க யதார்த்தத்தில் சொல்லுவாங்க இது இவ்வளோ நாள் தான் தாங்கும், இவ்வளோ நாள் தான் தாங்கும். ரொம்ப கிரிட்டிக்கலாக கொண்டு போய் உள்ளே வச்சுட்டா, ஐசியூவில் வச்சுட்டா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டுருமோன்னு சொல்லிடுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டுடுங்க, பார்க்குறவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிறட்டும், ஏன்னா ஃபீஸை பிடுங்க போகிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம உடனே என்ன செய்வோம்? ரைட்டு, ஓகே, நம்ம எல்லாம் தயாராகிடுவோம். கபரு குழி தோன்றதுல இருந்து அதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணுறதுல இருந்து எங்கெங்கே யாருன்னா அந்த ஜனாசில் பங்கு பண்ணணுமோ அவ்வளோ பேருக்கும் சொல்லிடுவோமா இல்லையா? அப்போ தெரிஞ்சு போச்சுன்னா விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அஜல் வந்துட்டா எந்த ட்ரீட்மெண்ட்டும் அங்கே குணம் வேலை கொடுக்குமா? வேலை செய்யாது. சரி, இதே ஒரு நேரத்தில் எல்லாம் சரியாக இருக்குது. ஒரு ஆள் நேசமாக போனார், லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி போனார், எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, இசிஜி எடுத்து பார்த்தாங்க, எக்கோ எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, பிபி இல்லை, லோ சுகர் இல்லை, ஹை சுகர் இல்லை, லோ பிபி இல்லை, ஹை பிபி இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை, எல்லாம் பெர்ஃபெக்ட் தான். நீங்கள் பயப்படவே வேண்டாம். அவர் வீட்டுக்குள்ளே வர முன்னாடி மூத்தா வர மாட்டாரா? அஜல் வந்தால் மூத்தா போயிடுவார். அஜல் வந்தால் மூத்தா வர மாட்டாரா? மூத்தா போயிட்டு வர மாட்டாரா? சொல்லுங்களேன். மூத்தா போயிடுவாரு. அப்ப எல்லாம் சரியா இருந்தாலும் அந்த அமைப்பின்படி அஜல் வந்துட்டா யாராலும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய நிர்ணயம் என்பது மரணத்தை அல்லாஹ் தஆலா மனிதனை பிடிக்கும் விதமாகத்தான் வச்சிருக்கிறான். மரணம் மனிதனை பிடிக்கின்ற விதமாகத்தான் அல்லாஹ் தஆலா அது எப்போ அல்லாஹ் நிர்ணயிச்சானா அப்போ வந்துடும். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஆகச்சிறந்த உபதேசி, மக்களுக்கு ஒரு சிறந்த உபதேசங்கள்லாம் செய்வாங்களாம். ஒரு நாள் அவங்களுடைய உபதேசத்தில் உபதேசம் தான் இப்போ எல்லாரும் இருக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி முதியவர்களை பார்த்து அழைத்து சொன்னாங்களாம். ஓ பெரியவர்களே, முதியோர்களே என்று அழைத்து சொன்னாங்களாம். சொல்லிட்டு ஒரு விளைச்சலை விளைவிப்பதற்காக வேண்டி ஒரு பயிரை நாம் விளைவிக்கிறோம். அந்த பயிர் நன்றாக விளைந்து அது சரியான பருவத்தில் முத்தி வருகிற பொழுது அந்த பயிருடைய நிலை என்னன்னு கேட்டாங்க. கேள்வியா? அந்த பயிருடைய நிலை என்ன? ஒரு பயிர் செய்கிறோம், அது அதுக்குரிய பருவம் வந்துட்டா அந்த பயிரை நம்ம விட்டு வச்சிருவோமா? ஒரு நெல்லை விதைக்கிறோம், ஒரு கோதுமையை விதைக்கிறோம், அதற்கான ஒரு பருவம் வந்துடுச்சு, அறுவடை செய்யக்கூடிய பருவம் வந்துடுச்சு, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நாள் நிக்கட்டுன்னா அந்த பயிர் நாசமாக போயிடும். அப்போ அந்த பயிருடைய நிலை என்ன? ஒரு பயிர் வளர்க்குறோம், உரம் போடுறோம், வளர்க்குறோம், தண்ணி பாய்ச்சுறோம், அந்த பயிர் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம், களை எடுக்கிறோம், அது வளருது, அது வளர்ந்து அதற்கான பருவம் வந்து அறுவடை பருவம் வந்துட்டு அதனுடைய முடிவு என்ன என்று கேட்டாங்களாம். கேட்டுட்டு அவங்களே பதில் சொன்னாங்களாம், வேற ஒன்றும் இல்லை, அறுத்துறது தான், அறுவடை தான். பயிர் விளைஞ்சிட்டா அதுக்கப்புறம் என்னது? அதுக்கு அறுவடை தானே. முதியோர்களே, உங்களுக்கான பருவம் முதுமை அடைந்து விட்டீர்கள் அல்லவா? இனி உங்களுக்கான முடிவை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாமா? உங்களுடைய முடிவு என்ன என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாங்களாம். புரியுதா? என்னன்னு புரியுதா? நீங்க மௌத்துக்கு தயாராயிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா அல்லாஹ் அதை தந்துட்டானா இல்லையா? அடையாளம் தானே, அடையாளம் தானே. நரைச்சிட்டுனால அடையாளம் தானே. எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் முடிஞ்சு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம் தானே. அப்படி அர்த்தம் வந்து விடுமையானால் முதியோர்களே, பயிர் விளைஞ்சிட்டா அதனுடைய முடிவு என்னது? அறுவடை தான். நீங்க முதியோர் ஆகிட்டா உங்களுடைய முடிவு என்ன? மூத்து தான். நீங்க அதற்கு தயாரா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்படி கேட்டுட்டு வாலிப பிள்ளைகளாம் அவங்க சிரிச்சாங்க. இப்போ சிரிச்சிங்களா இல்லையா?
அந்த சபையில வாலிப பிரச்சனை, ஓ வாலிபர்களே, ஓ இளைஞர்களே, நமக்கு இப்பதான் 20 வயசு ஆச்சுது, நமக்கு இப்பதான் 25 வயசு ஆச்சுதுன்னு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னாங்களாம். உங்களுக்கு 20 வயசு ஆச்சு, 25 வயசு இப்பதான் ஆகுது, நம்ம 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ்வோம், முடியெல்லாம் நரைக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டாங்களாம். அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்டுட்டு சொன்னாங்களாம், நீங்க அப்படி நினைப்பாக இருந்தால் யதார்த்தம் அதுவல்ல, யதார்த்தம் அதுவல்ல. ஓ இளைஞர்களே, நமக்கு இன்னும் 80 வயசு 90 வயசு வாழலான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? பயிர் செய்கின்ற பயிர்கள் தெளித்து வளர்கிற நேரத்திலே திடீரென்று ஒரு புயல் காற்று வந்தால், திடீரென்று ஒரு பெருவெள்ளம் வந்தால், அது பயிருடைய நிலை என்னவாகும்னு கேட்டாங்களாம். என்னவாகும்? பயிருடைய சாப்டர் க்ளோஸ் சொன்னாங்களா இல்லையா? அதுபோன்றுதான் இளைஞர்களே, நீங்கள் இளைஞர்களாக இருக்கிறீர்கள், நமக்கு இன்னும் வயோதிகம் வரவில்லை என்று நீங்கள் துனியாவிலே மகிழ்ச்சியாக இருந்து விடாதீங்க. அல்லாஹ்வுடைய அஜல் எப்பொழுது இருக்கும், எந்த விதத்தில் இருக்கும், எந்த நேரத்தில் இருக்கும், எந்த தருணத்தில் இருக்கும், எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த காலத்தில் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை நம்ம சொந்தக்காரங்க பிள்ளைகளை 20 வயசுலையும் பறி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோமா இல்லையா? அது இந்த நவீன காலத்தில் பார்த்துக்கிட்டு கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் இல்லையா? அதுதானே மரணத்தின் பிடியில் தான் மனிதன் இருக்கிறான். அவன் வாயில் காலம் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நான் முதலிலே ஆரம்பித்த ஹதீஸ், வன் அபீ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபரிக இலா குல்லி அப்தின், நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியானுக்கும், மின் இபாதிஹி, அவனுடைய அடியார்கள் நின்றும் ஒவ்வொரு அடியாருக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையை குறித்து எழுதி முடித்து விட்டான் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் நின்றும் ஒவ்வொரு அடியானுக்கும், எனக்கும் இவருக்கும் அவருக்கும் அவருக்கும் இவருக்கும் எவருக்கும் எல்லோருக்கும், ஒவ்வொரு அடியாருக்குமான வாழ்க்கை நெறிகளை அல்லாஹு தஆலா எழுதி முடித்து விட்டான். ஃபரக, அவன் ஓய்ந்து விட்டான், எழுதி நிறைவு செய்துட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், 5 செய்திகளை எழுதி முடித்து விட்டான் என்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் என்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 விஷயங்களை எழுதி முடித்து விட்டான். மின் அஜலிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாவதாக அவனுடைய தவணையை எழுதிட்டான், அஜலை எழுதிட்டான். முதலாவதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய அஜல், அஜல் தானே, மரணம் என்றால் என்னது? அஜல் தான். அஜல் வந்துட்டா மௌத்தாயிடுவோம், அஜல் வந்துட்டா என்ன செஞ்சிருவோம்? மௌத்தாயிடுவோம். நோய் நொடிகள் அது இதெல்லாம் ஒரு காரணம் தான், நோய் நொடிகள் அதெல்லாம் விபத்துகள் இதெல்லாம் ஒரு காரணம் தான். ஆனால் மரணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டு அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், ஒவ்வொரு அடியானுக்கும் முடிவு செய்து விட்டான், அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதன்மையாக அல்லாஹ்வின் தூதர் சுரமின் அஜலிஹி, அவனுடைய தவணையை, அவனுடைய மௌத்துடைய நேரத்தை, அவனுடைய தவணையை அல்லாஹ் தஆலா எழுதி முடிச்சு விட்டான். ஒமின் அமலிஹி, இரண்டாவதாக அவனுடைய அமல், நல்லதாக இருந்தாலும் சரிதான் தீயதாக இருந்தாலும் சரிதான், அவன் நல்ல நல்ல அமல்களை செய்வானா, என்னென்ன அமல்லாம் செய்வான், தீமையான அமல் செய்வானா, என்னென்ன தீமைகளெல்லாம் செய்வான், ரெண்டும் கலந்து செய்வானா, இந்த நன்மை செய்வான் இந்த தீமையை செய்வான், இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா எழுதி முடிச்சிட்டாங்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவனுடைய அமல்களை எழுதிட்டான். அல்லாஹ் தஆலா இரண்டாவதாக அவனுடைய அமல்களை எழுதிட்டான். முதலாவது அஜலை எழுதிட்டான், ரெண்டாவதாக அவனுடைய அமல்களை எழுதிட்டான், மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓ மல்ஜிஹி, மல்ஜிஹினா ஒரு சார்ஜ் படுக்கிறது, கபூர்ல போய் படுக்கிறது, அவன் எங்க அடக்கப்படுவாங்கிறத எழுதிட்டான். அந்த ஜனாசா அடக்கப்படுற இடத்தையும் அல்லாஹ் தஆலா எழுதியிருக்கிறான். ஒவ்வொரு அடியானுடைய ஜனாசா எங்க அவன் புதைக்கப்படுவான், எங்கே கபரடக்கம் செய்யப்படுவான் என்பதையும் நம்ம பார்க்குறோமா இல்லையா? எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் அடங்கி இருக்கிறாங்களா இல்லையா? எங்கேருந்து வந்தவங்கெல்லாம் இங்கே அடங்கி இருக்கிறாங்களா இல்லையா? இங்கேருந்து போனவங்கெல்லாம் எங்கேயும் அடங்கி இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் பதிவு செய்து விட்டான் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஓ மௌஜிஹி,
அவனுடைய ஒரு சாய்ந்து படுக்கக்கூடிய இடம், கபருடைய இடத்தையும் அல்லாஹ் தஆலா எழுதிட்டாங்கிறான். அங்கதான் அவன் அடக்கப்படுவான். அவனுக்காக எழுதப்பட்ட இடத்துல தான் ஒவ்வொரு அடியானுடைய கபரும் அமையும் என்கிறார்கள். நாம் பார்க்கிறோமா? எத்தனை பேருடைய கபரு, எங்கெங்க உள்ளவங்களுடைய கபரு எங்கெங்கெல்லாம இருக்குதா இல்லையா? பார்க்கத்தானே செய்யறோம். அப்ப அல்லாஹ் தஆலா மூன்றாவதாக அவருடைய